அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவில் பாக்கியச்சனி இடம் மாறி கர்மச்சனி ஆகிறார். மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு பாக்கியத்திலிருந்து இடம் மாறும் இந்த கர்மச்சனியால் உங்கள் வாழ்க்கையில் பஞ்சம வெற்றிகள் கிடைக்க போகுதுங்க. அது தரக்கூடிய பலாபலன்களை குறித்து தான் இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம். பதிவினை முழுமையாக பாருங்கள். பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரிகிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏற்கனவே நம்முடைய சேனலில் மிதுன ராசியில் பிறந்த நண்பர்களுக்காக 2025ஆம் ஆண்டு புத்தாண்டு பலன்கள் குறித்து பதிவிட்டாச்சு. அதனை பார்க்காத நண்பர்கள் சேனலில் போய் பார்க்கலாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அதை பார்த்து நீங்கள் பயனடைஞ்சுக்கிடலாம். மிதுன ராசியில் பிறந்த நண்பர்களே, உங்கள் 9ஆம் வீடான கும்பராசியில் தான் சனி பகவான் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்காரு. 2025 நடக்கக்கூடிய சனி பயிற்சிங்கிறது மிக முக்கியமானதுங்க. மார்ச் 29ஆம் தேதி கும்பராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் மீன ராசிக்கு அடியெடுத்து வைக்கிறார். மீனராசி உங்களுக்கு 10ஆம் வீடாக அமையுதுங்க. 10ஆம் வீடுங்கிறது கர்மஸ்தானம், கர்மத்தினை குறிக்கக்கூடிய இடம்ங்க. செய்கின்ற வேலையை குறிக்கும், செய்கின்ற தொழிலை குறிக்கும். செய்யும் தொழிலே தெய்வம் என்ற நிலைப்பாட்டில் இருக்கவங்களுக்கு இந்த 10ஆம் வீடுங்கிறது மிகவும் இன்றியமையாதது. அந்த 10ஆம் வீட்டில் அமரக்கூடிய சனி வேலை ரீதியாக தொழில் ரீதியாக மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கிறார். இதுவரை நிரந்தரமான வேலை இல்லை, நிரந்தரமான தொழில் இல்லை என புலம்புபவர்களுக்கு அந்த வேலை தொழில்ங்கிறது நிரந்தரமாக மாற்றி கொடுப்பார் இந்த சனி பகவான். அதனால் ஏற்கனவே செய்து கொண்டிருக்கும் வேலை நிரந்தரமாகவும் பரம்பரை தொழில் லாபமும் உங்களுக்கு கிடைக்குங்க. அதனால் புதிய தொழில் மாற்றம் என்பது உங்களுக்கு வேண்டாம். அடுத்ததாக பார்த்தோம்னா, 2வதாக பரம்பரை வியாதி, வீட்டில் ஏற்படக்கூடிய தேவையில்லாத உடல்நல பிரச்சனைகள், மருத்துவ பிரச்சனைகள், அதனால் ஏற்படக்கூடிய செலவுகள், இப்படிப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே ஒரு முடிவுக்கு வந்துடும். 3வதாக பார்த்தோம்னா கல்வி கடன், படிப்புக்காக வாங்கிய கடனை குறைத்து கொள்வதற்கும் தாய்வழி பிரச்சனைகள் தீருவதற்கும் வாய்ப்பு இருக்குங்க. சொத்துக்கள் பிரச்சனை ஒரு முடிவுக்கு வந்துடும். 4வதாக பார்த்தோம்னா சனி பகவான் பார்க்கின்ற பார்வை பலன்க, அது 3, 7, 10. 3ஆம் பார்வையாக 12ஆம் வீடான ரிஷபராசியை பார்க்குறாரு. அப்போ விரயத்தை குறைக்கிறார், செலவினை அழிக்கிறார். அப்போ செலவும் விரயமும் குறைந்து மறைகிறது. இது மிகவும் முக்கியமான விஷயம். ஏன்னா செலவு என்பது ஒரு மனிதனுக்கு குறைந்தால் நிச்சயமாக நிம்மதி சந்தோஷம் வாழ்க்கையில் வந்துடுங்க. அதே போல தான் 7ஆம் பார்வையாக கன்னிராசியை பார்க்குறாரு. அப்போ சொந்த வீடு சொத்துக்கள் பிரச்சனை தீருங்க. 10ஆம் பார்வையாக தனுசு ராசியை பார்க்குறாரு. உங்கள் மிதுன ராசிக்கு அது 7ஆம் வீடாக அமையுது. அதனால் திருமண வாழ்க்கையில் வாழ்க்கை துணையுடன் ஒரு பேதம், ஒரு கஷ்ட நஷ்டம் இருந்தாலும் சரி, அது மாறிடுங்க. உங்களை எதிர்த்த அல்லது உங்களுக்கு துரோகம் செய்த நட்புகள்கிட்ட இருந்து விடுதலை கிடைக்கும். இதனால் நீங்கள் நிம்மதி பெறுவீங்க. வாழ்க்கையில் பிரச்சனை தீர்ந்துடும். அப்போ இந்த 5 காரியத்தில் பஞ்சம வெற்றியை கொடுக்கக்கூடிய இந்த சனி பகவான் கர்மச்சனியாகி உங்கள் வாழ்க்கையை நிச்சயமாக மாற்றி அமைக்கிறார். வாய்ப்புகள் தருவார். வாய்ப்புகளை பயன்படுத்தி வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளுங்கள். கண்டிப்பாக இந்த நேரத்தில் சனி பகவானுடைய வழிபாடு நிச்சயம் செய்யணுங்க. நல்லது நண்பர்களே, இன்றைய பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரிகிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல வாய்ப்பினில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரை ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் அன்பு கலந்த வணக்கங்கள். நன்றி.